வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வாங்க சம்முக்குள்ளே போகலாம். சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். கொடுத்துருக்க எல்பிபியை கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 5x1 + 3x2. சப்ஜெக்ட் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x1 + 5x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. 5x1 + 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு நான் நெகட்டிவ் x1 x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் டூ இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குமே தட் மீன்ஸ் எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்களோ அத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு நம்ம போகணும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் என்னது சொல்லுங்கள்? 3x1 + 5x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை முதல்ல நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? 3x1 + 5x2 இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டேன் அப்படின்னா அது என்னவா மாறிடும், எனக்கு அது வந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல x1ஓட வேல்யூவை 0வாக எடுக்கிறப்ப எனக்கு x2 வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி x2ஓட வேல்யூ 0வாக எடுக்கிறப்ப x1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ கன்சிடர் x1 நான் என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா 0வாக எடுக்கிறேன். சரியா? இப்போ 0வாக எடுக்கிறப்ப பாருங்கள், 3 x1க்கு பதிலாக நான் என்ன போடணும், 0ன்னு போடணும். ப்ளஸ் இந்த 5x2 நான் அப்படியே எழுதுகிறேன் ஈக்குவல் டு 15. 3 × 0 என்னவா மாறிடும், எனக்கு 0வாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 0வாக மாறிடுச்சுன்னா இதுக்கு என்ன ஆகிடுது, வேல்யூ இல்லாமல் ஆகிடுது. அப்போ 5x2 ஈக்குவல் டு 15 மாறும். அப்போ இது x2 ஈக்குவல் டு 15. இங்கிட்டு இருக்க 5 இந்த பக்கம் போகிறப்ப என்னவா மாறும், இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்ப என்னவா மாறும்னா டிவிஷனாக மாறும். அப்போ டிவிஷனாக மாறினா x2ஓட வேல்யூ என்ன, 1 3s are 3, 1 5s are 5, 3 5s are 15. ஸோ x2ஓட வேல்யூ என்ன, 3. ஸோ பாயிண்ட் என்ன இந்த இடத்துல, பாயிண்ட் ஈக்குவல் டு x1 நம்ம என்னவா எடுத்தோம், 0, 3. ஸோ ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு x1 0வாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி x2வை வந்து 0வாக எடுக்கிறப்ப x1ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கன்சிடர் x2 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். இதே மாதிரி பாருங்கள், 3x1 + 5 x2க்கு பதிலாக நான் என்னவா எடுக்கணும், 0ன்னு எடுக்கணும் ஈக்குவல் டு 15. சரிங்களா? இப்போ பாருங்கள், 3x2 இந்த 5 × 0 என்னவா மாறும், எனக்கு 0வாக மாறிடும், அது வேல்யூ இல்லாமல் மாறிடும். ஈக்குவல் டு 15 வந்துடும். அப்போ x2 ஈக்குவல் டு 15, 3x2 ஈக்குவல் டு 15 டிவைடட் பை இந்த பக்கம் 3 இந்த பக்கம் வர்றப்ப என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனாக மாறிடும். அப்போ x2ஓட வேல்யூ என்ன, 5. ஸோ பாயிண்ட் என்ன இந்த இடத்துல, x1 நம்ம x1ஓட வேல்யூ என்ன, 5, 0. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, 5x1 + 2x2 செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இப்போ நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 5x1 + 2x2 ஈக்குவல் டு 10. இதுதான் என்னது, செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், அஸ் யூஷுவல் x1 நம்ம என்னவா எடுக்க போகிறோம், 0ன்னு எடுக்க போகிறோம். கன்சிடர் x1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோன்னா
5 x1க்கு பதிலாக 0 + 2x2 = 10 சரிங்களா. இப்போ 0 ஆகிடும், 5 × 0 0 ஆகிடும். ஸோ 2x2 = 10. இப்போ x2 = 10 divided by 2. ஸோ x2ஓட வேல்யூ என்ன 5. ஸோ பாயிண்ட் என்ன 0,5 சரிங்களா. அடுத்து x2-வை வந்து 0-வாக எடுத்துகிட்டு நம்ம x1ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கன்சிடர் x2 = 0 சரிங்களா. இப்போ பாருங்க, அதே மாதிரி 5x1 + 2x2க்கு பதிலாக 0 = 10 சரிங்களா. 5x1 அப்படியே வைக்கிறேன், இங்கே 0 ஆகிடும், = 10 ஆகிடும். ஸோ x1 = 10/5. x1ஓட வேல்யூ என்ன இங்கே இடத்துல 2-ஆக மாறிடும். ஸோ பாயிண்ட் என்ன 2,0. ஸோ நம்ம பாயிண்ட் என்ன பண்ணிட்டோம், ரெண்டுக்குமே கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு பாயிண்ட் என்னென்னா 0,3 and 5,0. செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு 0,5 and 2,0. இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃபில் அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு கிராஃப் தெரியும், 2 லைன் இருக்கும். ஒரு லைன் வந்து x1 வேல்யூ, x1ஓட லைனு. செகண்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2ஓட லைன் சரிங்களா. இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை இதில் மார்க் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது 0,3 இந்த இருக்கு இல்லையா, 0,3 அண்டு 5,0. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண போகிறோம். 0,3 x1ஓட வேல்யூ என்ன இருக்குது 0, x2ஓட வேல்யூ 3. ஸோ இதுதான் 0,3. அடுத்த பாயிண்ட் என்னது 5,0. x1ஓட வேல்யூ 5, x2ஓட வேல்யூ 0 இந்த இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது 5,0. ஸோ இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 2 பாயிண்ட் எதுலேருந்து வந்த ஈக்குவேஷனு, எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து வந்தது 3x1 + 5x2 < > 15. இதிலேருந்து கண்டுபிடிச்சது தானே நம்ம என்னது இந்த பாயிண்ட் அப்படின்றது. அதே மாதிரி செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சு ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிச்ச பாயிண்ட் என்னது இந்த இருக்குது பாருங்கள், 0,5 and 2,0. 0,5 0 x1 வேல்யூ 0 இந்த இருக்குது, x2ஓட வேல்யூ 5 இந்த இருக்குது. அடுத்து 2,0 இந்த இருக்குது, x1ஓட 2, x2ஓட 0 இந்த இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் அப்போ நம்ம ட்ரா பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இங்கே தான் நம்ம ட்ரா பண்ணணும். 0,5 2,0 சரிங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷன் எதுலேருந்து வந்தது 5x1 + 2x2 < > 10. இந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்தது தான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் இந்த கிராஃபில் நம்ம ஃபீஸிபிள் ரீஜியன் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபீஸிபிள் ரீஜியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது 3x1 + 5x2 < > 15. இப்போ நம்மளுக்கு 2 லைன் வந்து இருக்குது சரிங்களா. இந்த 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கா, எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு இந்த இருக்குது, இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து என்னது இன்டர்செக்ட் பாயிண்ட் அப்படின்றது சரிங்களா. இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், 3x1 + 5x2 < > 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது < > 15. லெஸ்தன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 0 அதோட அந்த பாயிண்ட்டுக்கு கம்மியாக
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15, 15க்கு கம்மியாக இருக்கலாம். அப்போ நம்ம இந்த பாயிண்ட் என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷன் இந்த இருக்கு இல்லையா, இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள லெஸ் தேன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம பண்ணணும்னா மார்க் பண்ணணும். சரிங்களா, இந்த பாயிண்டில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனும் பாருங்கள், 5x1 + 2x2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. இதுவும் என்னது நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நம்ம ஜீரோவை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம்ல இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு என்னது எல்லாமே லெஸ் தென் தான். ரெண்டு ஈக்குவேஷனுமே என்னது நம்மளுக்கு லெஸ் தென்னாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபீஸிபிள் ரீஜியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் என்னது நம்மளுக்கு ஃபீஸிபிள் ரீஜியன். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னு எடுக்கிறேன், செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுக்கிறேன், தேர்ட் பாயிண்ட்டை சின்னு எடுக்கிறேன். இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம 3 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, ஏபிசி. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ பாயிண்டோட பாயிண்ட் என்ன 2,0. பியோட பாயிண்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது, இனிமே தான் கண்டுபிடிக்கணும். சியோட பாயிண்ட் என்ன 0,3. ஸோ நம்ம இந்த பி பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து சும்மா ஓரலாக நம்ம ட்ரா பண்ணின்றதுனால நம்மளால் எக்ஸாக்டாக இதில் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1, 2.5 அப்படின்னு வரும். சரிங்களா, இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் 1.1, 2.5ன்னு வரும். இது நம்மளுக்கு இதில் வரைகிறதுனால உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது தெரியல. இந்த இருக்குல்லையா 1 பாயிண்ட்டு இந்த இருக்குது 1,1, இது என்னது 2,5. இதுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது 2 தானேயா, அப்போ 2,5. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, மேக்ஸிமைசேஷன் ரிசல்ட் ஈக்குவல் டு 5x1 + 3x2, இதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னது பி பாயிண்ட்டு 1.1, 2.5. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்று கூடயும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்சிடர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். கன்சிடர் ஏயோட பாயிண்ட் என்ன 2,0. மேக்ஸிமைசேஷன் இஜட் ஈக்குவல் டு என்னது 5x1 ப்ளஸ் இந்த இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் தான் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3x2, 5 x1க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், இந்த 2 கண்டுபிடிச்ச 2 ப்ளஸ் 3 x2க்கு பதிலாக 0. ஓகேங்களா, 5 × 2 என்ன வரும் 10, 3 × 0 நம்மளுக்கு 0 தான். ஸோ அது வேல்யூ இல்லை. அடுத்து கன்சிடர் என்னது பி பாயிண்ட் என்னது 1.1, 2.5. இதே மாதிரி தான் மேக்ஸிமைஸ் இஜட் ஈக்குவல் டு 5x1 ப்ளஸ் 3x2. 5x1க்கு பதிலாக நம்ம என்ன போடணும் 1.1ன்னு போடுவோம், ப்ளஸ் 3x2க்கு பதிலாக என்ன போடணும் 2.5ன்னு போட போகிறோம். சரிங்களா, இங்கே என்ன வரும் 1.5 × 1.1 என்ன வரும் 5.5ன்னு வரும், ப்ளஸ் இது வந்து 7.5ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 13ன்னு வரும். சரிங்களா, அடுத்து கன்சிடர் சியோட பாயிண்ட் என்ன 0,3. மேக்ஸிமைஸ் இஜட் ஈக்குவல் டு 5x1 ப்ளஸ் 3x2. 5x1க்கு பதிலாக 0 ப்ளஸ் 3x2க்கு பதிலாக 3. இங்கே 0 ப்ளஸ் 9 வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன 9. சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த நம்ம
பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏயை சப்ஸ்டியூட் பண்ணி 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பியை சப்ஸ்டியூட் பண்ணி 13ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சியை சப்ஸ்டியூட் பண்ணி 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 வேல்யூவில் பிக்கஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 தான். சரிங்களா? ஏன் நம்ம பிக்கஸ்ட் வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். மேக்ஸிமைசேஷன் = கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து கொடுத்துருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. இதுதான் என்னதுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.